ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணியாச்சு. இப்போ பாடலும் வந்தாச்சு. பாடலுக்குரிய விதமும் செட் பண்ணியாச்சு. பாடலுக்குரிய விதம் அந்த நேரத்தில் திரையுலகத்தில் எந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருந்ததோ அதற்கு ஆப்போசிட்டாக நான் விதத்தை அமைத்திருந்தேன். ஏனென்றால் அந்த கிளி இப்படித்தான் போகும் தாளம். ஆனால் நான் ஸ்லோவாக பண்ணி அதை ரொம்ப ஸ்லோ டெம்போல 1 2 3 1 2 3 அந்த கிளி அப்படி அமைச்சிருந்தேன். புதிதாக அமைச்சது. சரி, இப்போ ஒரு இன்பிட்வீன் ஒரு பேக்ரவுண்ட் வரும் இல்லையா, அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். யோசிக்கும் பொழுது லைனை பார்க்குறேன். விதியோரம் வளர்ந்தேன் கொடி போல வளர்ந்தேன்னு வருது. இப்போ டைரக்டர் எங்கே ஷார்ட் வைப்பார்? ஒரு ஆற்றங்கரையில் வைப்பார். அதில் ஹீரோயினை நடக்க விட்டு பாட்டு எடுப்பார். அப்போ நதியை எப்படி மியூசிக்கில் கொண்டு வருது? ஒரு ஆற்றங்கரையில் ஒரு ஆற்றை எப்படி மியூசிக்கில் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அலையை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலையை பிடிச்சிக்கிட்டேன். அந்த அலை எப்படி மியூசிக்கில் வருதுன்னா 1 2 3 1 2 3. அடுத்தாச்சு சினிமாவில். அப்போ எப்படின்னா 2 சரணம் இருக்கும். ஒரே பேக்ரவுண்டு இன்பிட்வீன் பல்லைக்கு முடிஞ்ச உடனே அதே பேக்ரவுண்டை அடுத்த சரணத்துக்கு இடையிலையும் அதே பேக்ரவுண்டை வாசிப்பாங்க. அந்த பேட்டர்னை மாற்றணும்னு சொல்லிட்டு இதில் 3 சரணம் வேணுன்னே வச்சேன். சின்ன வயசு பிடிவாதம் ஜாஸ்தி, பிடிச்ச பிடிதான். அதில் அடுத்த சரணம் என்ன பண்ணுறது, அடுத்த சரணத்துக்கு இன்பிட்வீன் மியூசிக் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் வருது. கனவா? ஆமாம், இளம்பெண்ணுடைய கனவு. இந்த கனவுல இந்த கனவை எப்படி மியூசிக்கில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஓபோவும் ஒரு வாய்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த வாய்ஸுடைய லெவல் தெரியாமல் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் ஒலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மியூசிக்கை கம்போஸ் பண்ண எழுதினேன். 1 2 3 1 2 3.
இப்போ அடுத்த சரணத்துக்கு 3 சரணம் படிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அடுத்த சரணத்துக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தா, போரடிக்கும் பொண்ணுமாவே பொழுதெடுக்க வருவாருன்னு பாடனால களத்து மேடை பிடிச்சிக்கிட்டேன். களத்து மேடை பிடிச்சா 1 2 3